아침을 깨우는 네 목소리 머리를 빗는 네 빗소리 밖엔 비가 오나 봐 들리는 빗방울들이 땅에 떨어지는 소리 전해지는 좋은 탱고 대체 뭐야 너는 비법이 ஹாய் எவ்ரி ஒன், நான் பூர்ணிமா. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து காலேஜ் போகணும், அப்புறம் கொஞ்சம் வெளியே போகணும், இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் நான் சீக்கிரமாக எந்திரிச்சேன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் வீடியோக்காக 6:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் மேலே செடி எல்லாத்துக்கும் உரம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது நியாயமாக 15 நாளுக்கு ஒருக்கா நான் போடணும், நான் போடவே இல்லை. அது செடி எல்லாமே அந்த பழம் இதெல்லாம் பூலாம் வச்சதுன்னா சீக்கிரமாக உதிர்ந்து போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம உரம் போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் மேலே வந்து உரம் போட்டுட்ருந்தேன். அந்த உரங்களில் நான் வந்து ஒயிட் கலரில் ஒன்று போடுறேன்ல, அது வந்து எக்ஷெல் பவுடர், அதாவது முட்டை தோடை வந்து மிக்சியில் அடித்து பொடியாக்கி எங்கள் தாத்தா வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதனால் நான் உரம் போடும்போது அதையும் போட சொல்லுவாங்க. அந்த உரம், அப்புறம் மிக்சர் உரம் போடணும், அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வேப்ப புண்ணாக்கு போட்டோன்னா கொஞ்சம் செடிக்கெலாம் பூச்சி வைக்காது, எதிர்ப்பு சக்தி வரும் அப்படின்னு தாத்தா சொல்லுவாங்க. இது வந்து நான் கரெக்டாக 15 டேஸ்க்கு ஒருக்க போட்டிருக்கணும், நான் ஆனால் போடலை. அதனால் இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக மேலே வந்து போட்டுட்ருந்தேன். நான் ஒரு சைடு உரம் போட்டுட்ருந்தேன், தாத்தா வந்து ஒரு சைடு இந்த அவரைக்காய், மிளகாய், மாதுளைப்பழம் இதெல்லாம் பறிக்கிற நிலமையில இருக்கோ அதெல்லாம் பறிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாம் அந்த வெட்டி விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த அவரைக்காவெல்லாம் வீடியோவில் காட்டு அப்படின்னு சொன்னாங்க, அதனால இன்றைக்கி அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே போயிட்டேன். நான் இதில் வந்து இந்த பூ வைக்குதில்ல, அதுதான் நான் உரம் போடாதனால சீக்கிரமாக உதிர்ந்துடுச்சு. அப்புறம் நாங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரோஸுக்கு வந்து நாங்கள் ரோஸ் மிக்சர் மட்டும் எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தாத்தா வந்து அதை ரோஸ்க்கு மட்டும் தான் போட சொல்லுவாங்க. நான் வந்து வேறு ஏதாவது பூ செடி, மல்லி செடியோ இல்லை பிச்சியோ எதாக இருந்தாலும் அதுக்கும் கூட கொஞ்சம் போட்டுருவேன். அதுக்கப்புறமா நான் காலேஜ் கிளம்பி வந்துட்டேன். எங்கள் காலேஜில் எனக்கு பிடிச்ச இடம் இதுதான். 2 பக்கமும் வந்துட்டு கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும், நடுவில் வந்துட்டு அந்த தண்ணிலாம் வச்சு அழகாக இருக்கும். அன்றைக்கி வந்து நான் அந்த வழியாக வந்தேன், சரி வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் கிளாஸ்க்கும் வந்துட்டேன். எங்களுக்கு அன்றைக்கி கிளாஸில் வந்து எந்த ஹவருமே நடக்கலை, ஒரே ஒரு ஹவர் மட்டும் வந்துட்டு சார் வந்து இதை எழுதி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான் எழுதி போட்டுட்ருந்தாங்க. அன்றைக்கி வந்து எங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நான் முதல்வன் கோர்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, செகண்ட் இயர்லேருந்து எனக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த 6th செமஸ்டருக்கு உள்ள நான் முதல்வன் கோர்ஸ் வந்து யூடியூப்பில் லைவ் வராங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ஃபுல்லாகவே அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அன்றைக்கி வந்துட்டு நான் முதல்வன் கோர்ஸ் தான் ஃபுல்லாக நடந்துகிட்ருந்துச்சி. நாங்கள் வந்து யூடியூப்பில் அந்த லைவ் பார்த்துட்டே இருக்கணும், அது மட்டும் தான் அன்றைக்கி ஒர்க் எங்களுக்கு. அதனால் நம்ம வந்து ஏதாவது மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ஜோ மூவி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அதுதான் அன்றைக்கி நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்டர்னல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்த வீக்கில் வந்து எனக்கு என்சிசியில் எக்ஸாம் வேறு இருக்குது. ஸோ 2க்குமே படிக்கணும், ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு நாங்கள் நல்லா படம் பார்த்துட்ருந்தோம். அப்புறமா ஒரு 3:30க்கு மேலே நாங்கள் வந்துட்டு என்சிசி தியரி கிளாஸ்க்காக வந்துட்டோம். இப்போ எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறனால எங்கள் சார் வந்து தியரி கிளாஸ்ன்னு தனியாக போட்டிருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அம்மா வந்துட்டு அதிசயமாக அன்றைக்கி வந்து கட்லெட் வாங்கி கொடுத்துருந்தாங்க, வெஜ் கட்லெட் தான். அப்புறம் ஈவினிங் போல் சரி எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூத்துக்குடியில் உள்ள ஒரே ஒரு மாலுக்கு நாங்கள் வந்திருந்தோம். அங்கே வந்துட்டு சும்மா போயிட்டு ஏதாவது வாங்க வேண்டியிருந்தால் வாங்கிட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக இந்த கிளிப்லாம் வாங்கணும்னு ஆசை. மாதா கோயில் திருவிழாவில் வந்துட்டு இந்த கிளிப் இருந்தது. அப்போ வந்து எனக்கு இது தெரியாது, இது இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வாங்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல சர்ச் பண்ணேன். ஆன்லைன்லலாம் 4 கிளிப் வந்து 200 ரூபா 300 ரூபா சொன்னாங்க.
அதனால் இந்த இடத்துல இருந்ததுனால வாங்கிடுவோன்னு சொல்லிவிட்டு நான் அதில் ஒரு 2 கிளிப் மட்டும் வாங்கினேன். அப்புறம் நாங்கள் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு அப்புறமா கீழே வெளியில் கொஞ்சம் இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து நாங்கள் உட்காந்துட்டோம். ஸோ இந்த மசாலா பூரி சாப்பிட்றதுக்காகவே நம்ம இங்கே போகலாம், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து நான் அந்த ஒரு பிளேட்டை ஃபுல்லாக நான் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் அம்மா உட்காந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா நான் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கினேன்னு சொன்னேன்ல, அதை வந்து நெக்ஸ்ட் டே நம்ம காட்டிக்கலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து எனக்கு நைட் ஆகிடுச்சி, அதுக்கு மேலே ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் நான் அடுத்த நாள் எடுத்திருந்தேன் இந்த வீடியோவை. ஸோ இது 3மே பலோசோ பேண்ட்டு தான். 3 எடுத்தால் 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இதுக்கு வந்துட்டு 199 சொல்லி போட்டுருந்துச்சு. அப்புறம் டாப்பில் வந்து எப்படின்னா 5 டாப் 1000 ரூபா, இல்லை 5 டாப் 1200 ரூபா, அப்புறம் 4 டாப் 1000 ரூபா, 3 டாப் 1000 ரூபான்னு சொல்லி வேரியண்ட்டில் வச்சுருந்தாங்க. நான் வந்து 4 டாப் 1000 ரூபாவில் வந்துட்டு 4 டாப் எடுத்திருந்தேன். அந்த ஒரு டாப் வந்துட்டு 299 போட்டுருந்துச்சு. ஸோ அதனால் நான் 4 டாப் வாங்கியிருந்தேன். எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் கொஞ்சம் பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு காட்டினதோட இப்போ செகண்ட் காட்டுறேன்ல, அதில் கொஞ்சம் இந்த சீக்வன்ஸ் இருக்கும், அது நம்ம துவைச்சாலும் அவ்வளோவா போகாது. இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து கீழே விழுகாது. அதனால் இந்த மாதிரி போகணுன்னு ஆசை. காலேஜிலலாம் நிறைய பேர் போடுவாங்க, எனக்கு போகணுன்னு ஆசை. அதனால் இந்த வாட்டி ஆஃபரில் இந்த மாதிரி டாப் தான் நிறையா இருந்தனால நான் வந்து இது மாதிரி எடுத்துட்டேன். ஆனால் ஆஃபர் டாப்பில் நமக்கு என்ன ஒரு இதுனா, நம்மளோட கரெக்டான சைஸ்க்கு அங்கே இருக்காது. எனக்கு எல்லாமே XXL தான் கிடச்சிது. அதை நம்ம மால்லையே மேலே ஒரு இடத்துல வந்து போய் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வீட்டுக்கு வந்து தச்சுக்கலாம் அப்படின்னாலும் அதை இது பண்ணிக்கலாம். ஸோ அம்மா வந்து இதை நம்ம போடுற அன்னைக்கு நான் உனக்கு தச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக இந்த பிளாக்கும் அதுக்கு முன்னாடி காட்டினது தெரியுமா அந்த க்ரீனு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பிளாக்லேயுமே அந்த சீக்வன்ஸ் உள்ள மாதிரி தான் எடுத்திருந்தேன். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.